ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பப்பாளி ஜூஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பழுத்த பப்பாளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பப்பாளிக்கு 2 கப் அளவு தாராளமாக ஜூஸ் கிடைக்கும். 2 விதமாக உங்களுக்கு நான் இந்த ஜூஸ் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். சில பப்பாளியில் அதிகமாக விதைகள் இருக்கும், சில பப்பாளியில் கம்மியாக இருக்கும். பழமாக இருந்தால் தான் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். விதைகள்லாம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு நைஃப் வச்சு தோலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே நம்ம அழகாக பேர்த்து எடுத்தோன்னா ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம டைரெக்டாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இது நம்ம டைரெக்டாக அரைச்சா திக்காக இருக்கும். நீங்கள் லைட்டாக தண்ணி வேணுனாலும் சேர்த்து, அதாவது ஜில்லுன்னு வேணும்னா டைரெக்டாக ஐஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 3 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதி பப்பாளி சேர்த்தனால 3 ஸ்பூன் சுகரும் 1/4 சைஸ் அளவு லெமன். இந்த புளிப்பு அவ்வளோக்கா தெரியாது, குடிக்கிறதுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட ஐஸ் க்யூப் 2 சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே அரைச்சிடலாம். இப்போ நல்லா திக்காக இருக்குது. இப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மில்க் ஆட் பண்ணி குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். அந்த 2 விதமாகவும் நம்ம குடிச்சிக்கலாம். இதோட நான் பப்பாளி சூடு அப்படின்றனால மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம டைரெக்டாக குடித்தா கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் தண்ணி அப்படி இல்லாட்டி நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பப்பாளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.